இந்த மாதத்துக்கான வார்த்தை, the promised word for this month. இதுவரை உங்க வாழ்க்கையில நீங்க கேள்விப்படாத கர்த்தர் உங்களுக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அது முக்கியமா என்னன்னா, கேள்விப்படாத செய்வாரு, உங்களை சுத்தி இருக்கிற மக்கள் அதை காணும்படியாக செய்வார். The Lord will do something which is unheard in your life, and most importantly, people around you will see it. இது எப்படின்னா, இஸ்ரவேலர்கள் எல்லாம் வாழ்க்கையில கர்த்தர் எங்களை கைவிட்டாரு, நாங்கள் செய்த தவறுனால அவர் கைவிட்டாரு, திரும்பி கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்ய மாட்டார்னு அவங்க கடந்து போகிற ஒரு காலகட்டத்தில், in Exodus chapter 34:10, God says that I am making a new covenant. உன்னோட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், நான் இதுவரை செய்யாத அற்புதங்களை செய்வேன், அது மட்டும் இல்லை எல்லாரும் காணும்படியாக செய்வேன். இன்னைக்கும் we are all waiting for God to repeat something in our life. நம்ம வாழ்க்கையில் செய்ததோ இல்லை மற்றவங்க வாழ்க்கையில் செய்யப்படுதோ கர்த்தர் செய்வார்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதுவரை நடக்காத ஒரு விஷயத்தை I want to surprise you with something which I have not done before, and it will happen in front of the people who are watching you, because they will all realize the power of God in your life. மூணு காரியம். ஒன்று, இதுவரை செய்யாத செய்வேன். ரெண்டாவது, எல்லாரும் பார்ப்பாங்க. மூணாவது, the Lord is saying I am making a covenant which is for sure this will be done in your life. This month be excited, as God spoke in Exodus 34:10. The Lord is going to do some great wonders which you've not seen, not heard. When people are going to see it, and most importantly, He is making a covenant that He will do it for you. God bless you, and you have a fantastic month. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.